புனிதமானது. சரியா, அடுத்து காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட இரண்டு ஜோடிகள் பக்கத்துல அவங்க வந்து முன்கூட்டியே வந்து ஃப்ரெண்டா இருந்து எல்லாரும் 4 பேரா காதலிச்சிருப்பாங்க போல. 2 பேரா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா சினிமா தியேட்டர்ல உட்காந்துட்டு படம் பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகி 7 நாள் தான் ஆகுது. சந்தோஷமா படம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு பேர்ல ஒரு அம்மா சொல்லுது அவங்க கணவன் கிட்ட, டே கணேஷ், வர உங்க அம்மா பண்றதுக்கு கொஞ்சம் கூட சரியில்லடா, மரியாதையா நாளைக்கே தனி கொடுத்து போங்க, இல்லைன்னா சும்மா விட மாட்டான் ஆமா அப்படின்னு. இதை கேட்டு பக்கத்துல இருந்த பேர்ல இருந்த ரமேஷ் இருந்தாரு, அவருக்கு உடனே பகீர்னு ஆகி போச்சு. அவங்க ரமேஷ் இவருக்கு கிடையாதுங்க, அவங்களுக்கு பகீர்னு ஆயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மனைவி கிட்ட, காதலி இன்று மனைவி, அவங்க கிட்ட சொல்றாரு, உங்க ஃப்ரெண்ட பாத்தியா, கல்யாணம் ஆகி இதுக்குள்ளேயே தன் கணவனை வந்து மரியாதை இல்லாம வாடா போடான்னு பேசுறா அப்படின்னு. ஒண்ணு அந்த அம்மா சொல்லிச்சு, டேய் உனக்கு எதுக்கிட்ட பக்கத்து சீட்டு கதை, மரியாதையா உன் வேலையை பார்த்துட்டு படத்தை மட்டும் பாரு, இல்லாட்டி அவ்வளவுதான் உனக்கு வீட்டுக்கு வந்த விட்டா அப்படின்னு. இந்த மாதிரி தாங்க உங்க காதல் திருமணத்துல மரியாதை இருக்கு, மரியாதை கேட்டு போகும் அம்மா, சரிங்களா? அதனால உஷாரா இருந்துங்க. அடுத்து இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு 3வது நாள் அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு ஈரத்தலையோட தன்னுடைய கணவனை 9 சுத்தி காலை தொட்டு கும்பிடுறாங்க. அப்படி கும்பிட்ட உடனே அவங்க ஈரத்தலையில இருந்த அந்த ஈரத்துளி அவர் மேல வந்து பட்டு அவரு கண் விழிச்சிடறாரு. கண் விழிச்ச உடனே அவருக்கு கண்ணெல்லாம் ஆனந்த கண்ணீர். நம்ம காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட இந்த பொண்ணு இன்று நம்மளுடைய மனைவி நம்ம மேல இவ்வளவு மரியாதை வச்சிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆனந்த கண்ணீரோட எந்திரிச்சு, அம்மா என் மேல உனக்கு இவ்வளவு மரியாதை அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுது, அடைச்சியும் ஒண்ணு இல்லை, நீ பாட்டு கம்முன்னு படு. தொடர்ந்து 11 நாள் ஆஞ்சநேயனை சுத்தனா சீக்கிரமா குழந்தை பிறக்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு தவிர வேற ஏதாவது ஆஞ்சநேயரை நான் கேட்டேன். ஆஞ்சநேயர் மூஞ்சி மாதிரி இருக்கிறது ஒண்ணுதான், ஒண்ணு வச்சுதான் நான் ஆஞ்சநேயர் சொல்லிட்டு அப்படின்னு.